என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசு விவாத அமர்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். பீகாரைச் சேர்ந்த அர்னேஷ்குமார் என்பவர் அவரது மனைவியை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் முன்ஜாமீன் கேட்டு உச்சநீதிமன்றத்தை நாடியிருந்தார். அவரது வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. வரதட்சணை கொடுமையிலிருந்து பெண்களை காக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுவதாகவும், இந்த வழக்குகளில் புகார் மனுவை மட்டும் அடிப்படையாக கொண்டு கைது செய்து சிறையில் தள்ளிவிடக் கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. போலீசாருக்கும் சிறையில் அடைக்கும் உத்தரவை பிறப்பிக்கக்கூடிய நீதிபதிகளுக்கும் கூட கடும் நிபந்தனைகளையும் எச்சரிக்கையையும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. தனி நபர் ஒருவர் தொடர்ந்த முன்ஜாமீன் கேட்டு தொடர்ந்த வழக்கில் அந்த மனுவை ஏற்பதா நிராகரிப்பதா என்பதை கடந்து பொதுப்படையாக பல விஷயங்களை நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. நாடு முழுவதும் கணவரை பழிவாங்க நினைக்கும் அதிருப்தியில் ஆளாகி இருக்கக்கூடிய பெண்களின் கையில் கேடயமாக இருக்க வேண்டிய இந்த சட்டம் ஆயுதமாக பயன்படுத்த அவர்களுக்கு கிடைத்துவிட்டது என்ற நீதிபதிகளினுடைய சொல்லாடலுக்கு மகளிர் அமைப்புகள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றன. சட்டத்தையே இது நீர்த்து போகச் செய்துவிடும் என்றும் அவை அச்சம் தெரிவித்திருக்கின்றன. அதே வேளையில் கணவன்மார்களுக்கு ஆறுதல் அளிக்கும் ஒரு தீர்ப்பு, கைது அச்சத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு ஆறுதலை தரக்கூடிய தீர்ப்பு என்று அதை வரவேற்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள். முறைகேட்டை இந்த சட்டம், இந்த தீர்ப்பு என்பது முறைகேட்டை தடுக்குமா அல்லது சட்டத்தையே நீர்த்து போகச் செய்துவிடுமா என்பதை பற்றி விவாதிக்கலாம். நம்மோடு இந்த அமர்வில் வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள், ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு கருணாநிதி அவர்கள், வழக்கறிஞர் திருமதி சாந்தகுமாரி அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு கே பாலு ஆகியோர் நம்மோடு இந்த அமர்வில் இருக்கிறார்கள். கேள்விகளோடு பார்வையாளர்கள் விவாதிக்கலாம். வணக்கம். முதற்கட்டமாக உங்கள் நால்வருடைய கருத்தை தெரிவியுங்கள். குறிப்பாக இந்த தீர்ப்பு முறைகேடுகளை தடுக்க உதவுமா அல்லது அந்த அடிப்படை நோக்கத்தை, வரதட்சணை கொடுமைக்கு ஆளாகக்கூடிய பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த சட்டத்தையே நீர்த்து போக செய்து விடுமா? நிச்சயமாக அந்த சட்டத்தை நீர்த்து போக செய்வதற்கான தீர்ப்பாக இதை பார்க்கக்கூடாது. ஒருவரை கைது செய்யும் போது காவல்துறை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உச்சநீதிமன்றம் இதற்கு முன்பு டி.கே. பாசு அவர்களுடைய அந்த தீர்ப்பிலே பல்வேறு செய்திகளை சொல்லி இப்படித்தான் நீங்கள் கைது நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று காவல்துறைக்கு சுட்டிக்காட்டினார்கள். அதற்கு அடுத்தபடி இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பின் மூலமாக 7 ஆண்டுகளுக்கு குறைவான தண்டனைக்குரிய எந்த குற்றமாக இருந்தாலும் எப்படி கைது நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று இதில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். குற்றவியல் நடைமுறை சட்டம் 41 கீழ் இருக்கக்கூடிய அந்த விதிமுறைகளை முறையாக பின்பற்றப்பட வேண்டும். கைது செய்வதற்கான அவசியத்தை முதலில் முடிவு செய்து அதை எழுத்துப்பூர்வமாக உறுதிப்படுத்தி அதை நீதிமன்ற நடுவரிடம் கொண்டு செல்ல வேண்டும். அல்லவென்றால் இந்த கைது தேவையில்லை என்பதற்கான அந்தையும் இதில் பதிவு செய்ய வேண்டும் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த வழக்கு ஒரு இந்த வரதட்சணை கொடுமைக்காக வழக்காக இருந்தாலும் கூட இது ஒரு பொதுவான ஒரு தீர்ப்பாகத்தான் இது இருக்கிறது. 7 ஆண்டுக்கு குறைவான தண்டனையில் காவல்துறை என்பது பார்த்த மாத்திரத்தில் கைது செய்ய வேண்டும் என்ற நிலைமை இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே அவருடைய வேகத்தை கட்டுப்படுத்துவதற்கும் ஒரு தனிப்படையினுடைய உரிமையை பாதுகாப்பதற்கும் ஒரு சிறந்த தீர்ப்பாகத்தான் நான் பார்க்கிறேன். தனிமனிதர் உரிமையை பாதுகாக்கும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு அது என்ன செய்யும் என்பது பற்றி உங்களுக்கு அபிப்பிராயம் இல்லை? இல்ல, அதாவது பாதிக்கப்பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதை எந்த விதத்திலும் இந்த தீர்ப்பு தடுத்து விடவில்லை. அதே சமயத்தில் ஒரு சாதாரணமாக ஒரு வரதட்சணை கொடுமை வழக்கு வருகிறது என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த வழக்கில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நாத்தனார், படுக்கையில் இருக்கக்கூடிய மாமனார் மாமியார் என்று அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் சேர்த்து ஒரு வழக்கை கொடுக்கின்ற பொழுது எல்லோர் மீதும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்கின்ற பொழுது கைது நடவடிக்கைகள் அவர்கள் ஆட்படுகிறார்கள். இது போன்ற கைது நடவடிக்கைகள் அதிகமாக நடக்கிறது என்ற புள்ளி விவரத்தோடு அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். எனவே தவறு செய்தவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சி சிறிதும் இந்த தீர்ப்பிலே இல்லை. உங்க பார்வை என்ன? இதுல முக்கியமா நாம சொல்ல வேண்டியது, நீங்க கேட்ட கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி, இது ஏதோ பெண்கள் எல்லோருமே தவறு செய்கிறவர்கள் போலவும் 498A என்கிற சட்டப்பிரிவின் அடிப்படையில் தவறான பொய்யான
மாய்மால வழக்குகளை அவர்கள் பதிவு செய்வது போலவும், எனவே இவற்றிலிருந்து ஆண்களை மீட்டெடுப்பதற்காக வந்திருக்கிற வரப்பிரசாதம் போன்ற தீர்ப்பு என்கிற முறையிலே இன்றைக்கு பத்திரிகைகள், ஊடகங்கள் அனைத்துமே விவாதித்துக் கொண்டிருப்பது என்பது சரியானதல்ல என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதல்ல இந்த தீர்ப்பை முழுமையாக படிக்கிற பொழுது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, முறைகேடுகளை தடுக்குமா என்று. அந்த முறைகேடுகள் தடுக்குமா என்பதில் ஏறத்தாழ 21 பக்க இந்த தீர்ப்பிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் குறைந்தது 8-9 பக்கங்களுக்கு எப்படி முறைகேடான செயல்களிலே காவல்துறையினர் இறங்குகின்றார்கள், கைது என்பதனை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டு அவர்கள் கையூட்டு பெறுகின்ற வழக்கிலே எப்படியெல்லாம் செயல்படுகிறார்கள் என்று ஒவ்வொரு ஸ்டெப்ல, ஒவ்வொரு பத்தியிலும் அது மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே முறைகேடுகளை தடுக்க வேண்டும் என்கிற நோக்கமும் இருக்கிறது. அதே சமயம் இப்படிப்பட்ட சொல்லாடல் என்பது ஒட்டுமொத்தமாக அனைத்து வழக்குகளுமே, பெண்கள் பதிவு செய்கின்ற வழக்குகள் அனைத்துமே பொய்யானவை என்கிற ஒரு மாயத் தோற்றத்தை தருவது என்பது சரியான பாதை அல்ல. ஒரு தனிப்பட்ட வழக்கிலே இப்படிப்பட்ட பொதுமையான தீர்ப்பு என்பது சரியானதல்ல. ஒரே ஒரு உதாரணம் மட்டும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏறத்தாழ 3,72,000 வழக்குகள் என்று வருகின்ற பொழுது 3,11,000 வழக்குகள் விடுதலையாகின்ற வழக்குகள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது சொல்லுகிற பொழுது இது ஏதோ அத்தனை வழக்குகளும் பெண்கள் பொய்யாக தாக்கல் செய்ததாக சொல்லுவது என்று அர்த்தம் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் இதுல ஒரு வழக்கு விடுதலை ஆவது என்பது யாருடைய கையில இருக்குன்னா, போலீசார் கையில இருக்கிறது. அவர்கள் சரியான வழக்கை பதிவு செய்ய வேண்டும். ஒரு வழக்கு ஒரு புகார் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் சொன்னாரு வெளிநாட்டுல அப்படியெல்லாம் வருகிற பொழுது கூட அவர்கள் எல்லாம் அரெஸ்ட் செய்ய வேண்டுமா, கைது செய்ய வேண்டுமா இல்லையா என்ற தீர்மானம் வைத்திருக்கக்கூடிய, அந்த கையில அதிகாரத்தை வைத்திருக்கக்கூடிய காவல்துறையினர் சரியாக செயல்பட வேண்டும் என்பதைத்தான் இதை காட்டுகிறது. இந்த சட்டம் ஒன்றும் புதிதாக ஒன்றும் சொல்லவில்லை. 41 பிரிவு சிஆர்பிசியில மே அரெஸ்ட் தான் இருக்கு, ஷுட் அரெஸ்ட்ங்கிற வேர்டு கிடையாது. எந்த வழக்கு விசாரணையில் உள்ள வழக்குகளை போலீஸ் ஆபீசர், இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் விரும்பினால் அவர் அரெஸ்ட் பண்ணாலும் அதுக்கு காரணம் சொல்லணும், அரெஸ்ட் பண்ணலனாலும் அவர் காரணம் சொல்லணும். இஷ்டத்துக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட முடியாது. அதை தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதை திரும்பி ஒரு தடவை சொல்லியிருக்காங்களே தவிர புதிதா இவர் சட்டம் போட்டு தடுத்து விடவில்லை, காவல்துறையை ஒன்னும் இது பண்ணல. இதுல என்னன்னா, இதை தவறாக புரிந்து கொண்டவர்கள் காவல்துறைக்கு நெருக்கடி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்ப இவங்க சொன்னது மாதிரி அந்த இன்லாஸை சேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க, சுப்ரீம் கோர்ட் இப்படி ஒரு இதை போட்டது, அதனால நீங்க இனிமே எங்க அரெஸ்ட் பண்ணலாம் முடியாது அப்படின்னு தைரியம் அடைஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஆர்கியூ பண்ணுவாங்க. அந்த ஒரு ஆபத்து இப்ப காவல்துறைக்கு சேர்ந்துருச்சு. மற்றபடி எந்த காலத்திலையும் காவல்துறை எடுத்துமா எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட முடியாது. இன்னமும் காவல்துறை அந்த பிரிட்டிஷ் கால காலனி ஆதிக்க மனோபாவத்திலேயே மக்களை அணுகுறதுன்ற குற்றச்சாட்டையும் நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம். இந்த தீர்ப்பை பற்றி உங்களுடைய பார்வை? இது முதல் தீர்ப்பு கிடையாது. இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லக்கூடிய பல தீர்ப்புகள் ஏற்கனவே வந்திருக்கின்றன. உச்சநீதிமன்றமும் இதற்கு முன்பும் சில வழக்குகள்ல இப்படி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த மாதிரி ஜாமீன் வழக்குகள் அதிகமாக வரும்போது அப்பொழுது இந்த வழக்குகளை விசாரித்துக் கொண்டிருந்த நீதியரசர் ரகுபதி அவர்கள் இந்த மாதிரி ஏன் தொடர்ச்சியா இவ்வளவு வழக்கு வருது அப்படின்னு பார்க்கும்போது அதுல நடைமுறையில ஏதோ ஒரு தவறு இருக்கு அப்படின்னு அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு ஏற்கனவே சில வழிமுறைகளை தமிழ்நாட்டில் எல்லா காவல் நிலையத்துக்கும், குறிப்பாக மகளிர் காவல் நிலையங்கள் இப்படி செயல்படணும் அப்படிங்கிற நெறிமுறைகளை வழங்கியிருக்காரு. இது தமிழ்நாட்டு உயர்நீதிமன்றத்திலேயே நடந்திருக்கு. ஆகையினால நெறிமுறைகள் வழங்குவதும் அவர்களை ஒழுங்குபடுத்துவதும் தவறு அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். ஆனா இது மாதிரி ஒரு பொதுவாக அந்த வழக்குகளே பொய்யோ அப்படின்னா அப்ப நம்ம நாட்டுல தப்பே நடக்கலையா? எல்லாருமே நல்லா இருக்கிற பெண்கள்லாம் திடீர்னு ஏதோ காய்கறி வாங்க பை எடுத்துட்டு போன மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுத்துட்றாங்களா? அப்படி இல்ல. வழக்குகள்ல நிறைய பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. ஆனா உண்மையில இதுல உச்சநீதிமன்றம் பார்க்க தவறிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த எண்ணிக்கை சொல்றாங்க ஏறத்தாழ 70% வழக்கு விடுதலை ஆகுது அப்படின்னு சொல்லி. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஆனா பதிவாகாமலே போற வழக்குகள் அதுக்கு மேல இருக்கு. அத பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ காவல் நிலையத்துல குறிப்பாக மகளிர் காவல் நிலையம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவி செய்கிறதா? வரதட்சணை வழக்குகள்ல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு காவல் நிலையங்கள்ல நீதி கிடைக்குதாங்கிறதே பெரிய கேள்வி. அந்த கேள்விக்கு எந்த நீதிமன்றமும் இதுவரைக்கும் பதில் சொல்ல. அது ரொம்ப முக்கியமான செய்தி. கைது செய்கிற அதிகாரத்தை தங்களுடைய பணத்தை பெருக்கிக் கொள்வதற்கு, ஆதாயத்தை பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு கருவியாக போலீசார் பயன்படுத்துகிறாங்க.
அவங்களுக்கு இந்த சட்டம் ஒரு இலகுவான ஒன்றாக வந்து விடுகிறதுன்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. நீங்க என்ன பாக்குறீங்க? அதாவது அதிகாரத்தை என்ஃபோர்ஸ் பண்ற எல்லா இடத்துலயும் இந்த லஞ்சங்கிறது இருக்குது. அதுல ஒன்றும் காவல்துறைக்கு மட்டும் உள்ளது இல்லை, எல்லா இடத்துலயும் இருக்கு. காவல்துறைக்கு பிளாட்டண்டா வெளியே தெரியறதுக்கு காரணம் என்னன்னா, நேரடியாக உடனடியாக அது இதுக்கு வெளியே தெரிஞ்சிருது, அதனால தெரியுது. தவறு செய்பவர்கள் எல்லா இடத்துல இருக்கிற மாதிரி இங்க இருக்கிறவங்களும் தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி தவறு செய்தால் அவர்கள் அப்படியே இருக்க முடியாது. நிச்சயமாக அது கவனத்துக்கு வந்துவிடும், உயர் அதிகாரிகளினால் கவனிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். அதனால இப்ப இருக்கிற மீடியா அவேர்னஸ், பப்ளிக் அவேர்னஸ்ல காவல்துறை அப்படி தாந்தோன்றித்தனமாக சுயலாபத்துக்காக ஒருவர் மேல் நடவடிக்கை எடுத்துட முடியாது. அரெஸ்ட் பண்றது கோர்ட் என்ன சொல்லிருக்குன்னா, அரெஸ்ட் பண்ற உங்களுடைய டிஸ்கிரிஷனை கரெக்டா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. டிஸ்கிரிஷனரி பவர் ஏற்கனவே இருக்கு. நீங்க அதாவது ஒருத்தர் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர் தப்பித்து விடலாம், எதிரி தப்பித்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அல்லது சாட்சிகளை கலைத்து விசாரணைக்கு குத்தகம் விளைவிப்பார் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்புகள் இருந்தால் மட்டும்தான் கைது பண்ணணும், இல்லைன்னா தேவையில்லைன்னு இருக்கு. ஆனா இதை எப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? ஒரு விசாரணை அதிகாரிகளை இதை இவர் குற்றத்தை சாட்சிகளை கலைப்பார், இவர் ஓடி விடுவார் அப்படிங்கறதெல்லாம் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்படி நினைச்சு இவர் போக மாட்டார் நினைச்சு கைது பண்ணாம விட்டு அவர் போயிட்டாருன்னா அப்பவும் அவர் பதில் சொல்லி ஆகணும். நீ ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னு மேல உள்ள ஆபீசர் கேட்பாங்க. இல்ல நீங்க போய் கைது பண்ண போனீங்கன்னா என்ன, இவர் ஒரு ரெஸ்பெக்டபிள் மேன், இவர் ஒரு டாக்டர், இவர் இங்க இருக்காரு, நீ எப்படி நீங்க இவர் எங்க ஓடிட போறாரு, நீங்க ஏன் கைது பண்ணீங்கன்னு கேட்பாங்க. ஆனால் காவல்துறைக்கு என்ன பொறுப்பு இருக்குன்னா, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அவர்களுடைய திருப்திப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. அவர்கள் பாதிக்கப்பட்டு புகார் கொடுக்கும்போது, சார் என்ன சார் எங்களுக்கு கொடுமைப்படுத்தினவங்க புகார் கொடுத்துட்டு இங்கேயே சுத்திட்டு இருக்காங்க, நீங்க அவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க. அவன் பையனை ஃபாரினுக்கு அனுப்பிச்சு, அவங்க சொன்னாங்க வயதானவங்க வீட்டுல படுத்திருக்காங்க போய் தூக்குனாங்கன்ட்டு. ஃபாரினுக்கு அனுப்பிச்சுட்டு எங்க போனானே தெரியாதுன்னு 2 வயசானவங்க படுத்துக்கிட்டு பதில் சொன்னாங்கன்னா காவல்துறை என்ன செய்யும்? என்ன போய் கேட்கறாங்க, எனக்கு தெரியாது சார், எங்க என் பேரன் எனக்கு தெரியாதுங்கிறாங்க. ஆனா அவங்க தான் அனுப்பிச்சு வச்சாங்க ஃபாரினுக்கு, அவன் போய் ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டாங்க. இந்த பெண்ணுக்கு நாங்க என்ன பண்ணோம், அவங்க பெண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு காவல்துறை என்ன பண்ணுவாங்க, ஏன்னா உங்கள்கிட்ட புகார் கொடுத்து என்ன சார் அந்த அவங்களுக்கு இந்த வயசான கேளுங்க சார், அவங்களுக்கு தெரியும் சார், எல்லாம் இவங்க தான் சார் அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. அப்ப அதுக்காக வேண்டி அவர்களை போய் நெருக்கடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் காவல்துறை அந்த மாதிரி நீதிமன்றம் சொல்வதை போல அல்லது பாலு அவர்கள் சொல்வதை போல ஒரு ஆட்டோமேட்டிக் அரெஸ்ட் தன்னிச்சையாக எடுத்த எடுப்பிலே கைது செய்யறாங்க, விசாரணை இல்லாம கைது பண்றது முடியாது. அதாவது நீங்க போய் ஒரு வயசான அரெஸ்ட் பண்ணீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரனே கேட்பான், சார் இருங்க, பக்கத்து வீட்டுக்காரன் கேட்பான், என்ன சார் இந்த அம்மா பாவம் சார், ஏன் சார் இவங்களை அரெஸ்ட் பண்றீங்க, அந்த பொண்ணு தான் சார் வாயாடி, நீங்க அதை பண்ணுங்க சார், நாங்க அங்க பாத்துக்கிட்டே இருக்கோம் சார் டெய்லி, அதுதான் வாயடிக்குன்னு பேசுவான். இல்ல இதே மாறி இருந்துச்சுன்னா சொல்லுவாங்க, சார் இந்த பொண்ணு பாவம் சார், டெய்லி எங்கள்கிட்ட அழுவும் சார், இந்த கிழவன் தான் சார் இந்த தொந்தரவு பண்றான், இந்த கிழவி தான் சார் தொந்தரவு பண்ண சொல்லுவாங்க பக்கத்து வீட்டுல. அதுதான் எங்களுக்கு ஆதாரமே தவிர ஒரு ஆதாரம் இல்லாம போய் பிடிச்சிட்டு வர முடியாது. சார் சொல்றது காவல்துறையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சொல்றாரா அல்லது எனக்கு தெரியல. ஆனால் ஒன்றை சொல்றேன், காவல் நிலையம் ஒரு நிமிஷம், காவல் நிலையம் என்னை அழைக்கிறது, ஒரு நபரை அழைக்கிறது என்று சொன்னால் சுதந்திரமாக நான் காவல் நிலையம் அழைத்திருக்கிறது, நான் சென்று வருகிறேன் என்று சொல்லி தமிழ்நாட்டில் போவதற்கு யாராவது ஒருவர் தயாராக இருக்கிறாரா? ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. இதற்கு என்ன காரணம்? உங்களுடைய நடைமுறை என்பது ஒரு நபர் காவல் நிலையத்திற்கு வந்தாலோ அல்லது வீட்டில் சென்று அவரை பிடித்து வந்தாலோ அடுத்த நடவடிக்கை என்பது கைதுதான் என்பதுதான் இன்றைக்கு வெட்ட வெளிச்சமான ஒரு உண்மை. எனவே இந்த வழக்கை பொறுத்தவரையில் இந்த வரதட்சணை கொடுமை வழக்கில் 2 சகோதரிகளும் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் என்றால், ஒரு நிமிஷம் பாரு, நீங்க அவர் சொல்றது மாதிரி எல்லா வழக்குகள்லயும் பெண்கள் புகார் கொடுத்த உடனே கைது செஞ்சிடறாங்க, அழைத்த உடனே நீதிமன்றத்துக்கு கோர்ட்டுக்கு வர வேண்டி இருக்கிறது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாலே கைது, அப்படி ஒரு நிலைமை இருக்கிறதா? அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாலாம் நடவடிக்கை, முதல்ல கம்ப்ளைண்ட் வாங்கவே மாட்டாங்க. புகாரை கொடுக்க போனாலே ஒரு பொண்ணு உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட ஒரு பெண் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அலைஞ்சு 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 இதுக்கு குடும்பமே பரவாயில்ல, கணவனே பரவாயில்லன்னு கூட வீட்டுக்கு திரும்பி வந்துருவாங்க. அவ்வளவு அலைய வைப்பாங்க. அதை மீறி நீங்க வழக்கறிஞர்களோடவோ இன்னும் வேற யாரையாவது 4 பேரை நீங்க கூட்டு சேர்த்துக்கிட்டு போய் பின்புலத்தோட போனா வாங்க உட்காருங்க, கொஞ்சம் நல்லா பேசுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கு நீங்க ஒரு வழக்க பதிய வச்சு ஒரு CSR ஒரே நாள்ல வாங்கி யாராவது சொன்னாங்கன்னா அது பெரிய சாதனை. அப்படி நடக்கும். இது ஒரு பகுதி. ஆனா சில வழக்குகள்ல திடீர்னு வெள்ளிக்கிழமை காலையிலயோ சனிக்கிழமை காலையிலயோ போய் அரெஸ்டும் பண்ணுவாங்க திடீர்னு. எல்லா வழக்குலயும் அது பண்றது இல்ல. அப்ப எந்த வழக்குல அவங்க அரெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கறத அந்த வழக்கை நீங்க விசாரிக்கணும். அது உண்மையாவும் இருக்கலாம், இல்ல நான் சொல்றேன், உண்மையாவும் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம்.
பொய் வழக்குல உடனே அரெஸ்ட் பண்ணுவாங்களா? பண்ணலாம். அதனால அரெஸ்ட் பண்ண வழக்கெல்லாம் பொய் வழக்குன்னு எடுத்துக்கூடாது. பொய் வழக்குல ஒருவரை கைது செய்தாலும் தப்புதானே? பொய் வழக்குல ஒருவரை கைது செய்தாலும் அது தவறுதானே? இன்னொரு முக்கியமான விஷயம் கூட இருக்கு. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு பெண் காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுக்கிற பொழுது, என் கணவர் என்னை அடிச்சிட்டாரு அல்லது எனக்கு பாதகமான ஒரு செயலை செஞ்சுட்டாரு, என்ன எல்லாம் சொல்லிட்டு கடைசியில என்ன எழுதுவாங்க, அவருக்கு நல்ல புத்தி சொல்லி சேர்த்து வைங்கன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட புகார்கள் வருகின்ற பொழுது கூட எப்பவாவது நீங்க இந்த புகார் காப்பிய யார் மேல குற்றம் சாட்டுகிறோமோ அவர்கிட்ட கொடுத்திருக்காங்களான்னு போலீஸ்காரங்களை கேளுங்க. கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த புகார் வச்சு நீ ஒன்னும் கவலைப்படாதமா, உனக்கு என்ன வேணும், இதானே வேணும், நீ பேசாம இரு, அவனை எப்படி கொண்டு வரேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி பிற்பாடு அந்த புகாரை மாற்றி திருத்தி எழுதுகிற போலீசாரை நாம் இன்றைக்கும் பார்க்கலாம். இப்படி போட்டா தான் அடங்குவான். இது வரதட்சணையா போடு, அது வரதட்சணை கொடுத்திருக்குன்னு சொல்லிருக்காது, அது குடும்ப வன்முறையா கூட இருக்கும், அடிச்சிருப்பான் உதச்சிருப்பான் மண்டை உடைஞ்சிருக்கும், ஆனா நீ இப்படி போட்டாதான் உன் காரியம் சாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லுகிற அந்த மனோபாவத்தோடு இன்றைக்கு நிறைய பேர் இருக்காங்க. நீங்க இன்னைக்கு கூட போலீஸ் ஸ்டேஷன் அவரை சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் கேட்டு உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க சார், கம்ப்ளைண்ட் காப்பியை கொடுத்துருவீங்களா? கொடுக்கவே மாட்டாங்க. நான் இன்னைக்கு இல்ல எப்பவுமே சொல்றேன், கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா கொடுக்கிறதுக்கு கிடையாது. எங்க இதுல சட்டம் ஒருத்தர் மேல கொடுத்துற கம்ப்ளைண்ட் சார் நீங்க படிக்க காட்டல, ஏன் காட்ட மாட்டேங்கிறீங்க? ஏன்னா அந்த கம்ப்ளைண்ட் வேறவா இருக்கும், கடைசியாக வருகிற கம்ப்ளைண்ட் வேறவா இருக்கும். எல்லாம் உள்ளத கம்ப்ளைண்ட் விசாரிக்கிறதுக்கு நேரம் இல்லாதப்ப அதை எடுத்து இன்னொரு இந்த குடும்ப பிரச்சனையில ஒரு காரணி மட்டும் அல்ல. சகோதரிகள் சொன்னார்கள் எல்லாம் பொய் புகார் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது என்று சொன்னார்கள். அந்த தீர்ப்புல சொல்றாங்க 49,000 பெண்களை 2012 இந்த வழக்கில் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் மறந்துவிடக் கூடாது என்று சொல்லுகிறார்கள். நான் சொல்றேன், மாமியாரும் நாத்தனாரும் பெண்களா இல்லையா? அவர்கள் பாதிக்கப்படுகிறார்களே, அவர்களை இல்ல எப்படி சொல்றேன்னா, என்ன நடக்குதுன்னா, ஒரு பிரச்சனை வந்தால் அதுதான் சொன்ன நிறைய விஷயங்களுக்கு காரணிகள் இருக்கு. குடும்பம் என்கிற கட்டமைப்பு இந்தியாவில் மிக முக்கியமானது, பாரம்பரியம் மிக்கது. எனவே அந்த குடும்ப கட்டமைப்பு உடைந்து விடக்கூடாது. என்ன சொல்றாருன்னா நீதிபதி, ஒரு மாமனாரை மாமியாரை சிறையில் அடைத்த பிறகு அந்த குடும்பத்தில் அந்த மகளை வைத்து வாழ்வதற்கான மனநிலையே இல்லாமல் போய்விடும். எனவே இதை எச்சரிக்கையாக கையாள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஒரு புகார் பிரச்சனை வந்துவிட்டால் எனது வழக்கறிஞர்களிடமோ அல்லது சம்பந்தப்பட்டவரிடம் போகிற போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், யார் பிரச்சனை, அந்த வீட்டில் யார் இருக்கா, ஒரு அதிகாரி இருக்காரா, அவரை சேர், ஒரு அரசியல்வாதி இருக்கிறாரா, இவரை சேர் என்று அந்த வழக்கில் இருக்கக்கூடியவர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் நாம் திட்டமிட்டு சேர்க்கிறோம். நாம் என்று சொல்லுகிறேன், என்னை உட்படுத்தி சொல்லுகிறேன். எனவே இவர்கள் வேறு, அவர்கள் செய்பவர்களாம் வேறு, நாங்கள் வேறு என்று யாரும் பேசக்கூடாது. நீதிபதி சொல்ற மாதிரி நீதிபதி அவரை சொல்லிருக்க மாதிரி ஒரே ஒரு செய்தி, கணவரை பழிவாங்குவதற்காகவே இந்த புகார் தர்றாங்க. பெண்களை இப்படி சொல்லி அவங்களை இந்த குடும்பத்தை பாதுகாக்கணும், ஒரே குடும்பத்துக்குள்ள பாதுகாக்கணும்னா அவர் அடிச்சா உதைச்சா வரதட்சணை கேட்டா அத்தனையும் சகிச்சு பழந்தனத்துல இருந்து நீங்க பேசுறீங்க மிஸ்டர் பாலு. ஒரே ஒரு செய்தி, அடிப்படையான செய்தி என்னென்றா, இது போன்ற வரதட்சணை புகார்கள் பழிவாங்கப்படுவதற்காக பொய் வழக்காக கொடுக்கப்படுகிறது. அதிகமாக இதுதான் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது என்பது யதார்த்தம். இதை மறைத்துவிட்டு நாம் பேசுகிறோம் என்று சொன்னால், ஒருவேளை ஒவ்வொருவருடைய அவர்கள் சார்ந்த அவர்களுடைய பிரிவிற்காக பேசுவதாகத்தான் பொருள். என்னை பொறுத்தவரை எதையும் சார்ந்து பேசவில்லை. சகோதரியாக, தாயாக, தந்தையாக, குடும்ப அமைப்பை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்துல நீங்க பேசுறீங்க. பெண்ணை பலிகடாவாக ஆக்கலாம். அதான் இப்ப பாலு சொல்றது. அதாவது குடும்ப கட்டுப்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும், அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக, இந்திய சமூகம் நல்லா இருக்கணும்ங்கறதுக்காக நீங்க என்ன செஞ்சாலும் பெண்கள் அமைதியா பொறுமையா இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதே போல நீங்க இந்த சட்டம், வரதட்சணை தடை சட்டம் வருகிற அந்த காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை வீடுகள்ல ஸ்டவ் மருமகளை பார்த்து மட்டும் வெடிச்சது அப்படின்னு நீங்க பட்டியலிட்டு சொல்ல முடியுமா? இல்லையா? அங்க அவர்ட்ட சொல்லுங்க. அவ்வளவு விஷயம் இருக்கிறது. நான் வந்து அந்த தவறு நடந்திருக்கிறது. இல்ல இவங்க அது பெண்கள்லயும் இந்த இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, 41,000 பேரை நீங்க பெண்கள் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த பெண் சுதந்திரம் இந்த மாதிரி பேசுறவங்க இருக்காங்கல்ல, இது ஒரு தவறான புரிதலோடு, தவறான அந்த அவனுடைய சவுண்டே வித்தியாசமா இருக்கு. ஏன்னா எனக்கு புரியல. நான் ஏதோ ஒட்டுமொத்த பெண்களுக்கும் எதிரானவன் பண்றோம், பெண் சுதந்திரத்துக்கு எதிரானவன் பண்றோம், நான் ஏதோ ஒரு மிக மோசமான ஒரு கருத்தோட நீங்க ஒரு நிமிஷம் சொல்றேன். எங்க வீட்லயும் பெண்கள் இருக்காங்க, தாய் இருக்காங்க, மாமியார் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு குடும்ப பிரச்சனை வருகின்ற பொழுது அதை அமைதியாக நிதானமாக கையாள வேண்டும். காவல்துறை என்பது அதற்கான சூழலே இல்லை
என்று இந்த தீர்ப்பு சொல்லுகிறது. அந்த காவல் நிலையத்தில் ஒரு குடும்ப பிரச்சனையை விவாதிக்கின்ற பொழுது அவர்களை அமர்த்தி செய்யப்படுகின்ற பொழுது குடும்பத்துல அதை சால்வ் பண்ண முடியாத ஒரு நிலைமையில தானே அந்த பெண் வந்து நீதிமன்ற கோர்ட்டுக்கோ அல்லது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற நிலைமை. நிச்சயமா குடும்பத்துல வந்து பெரியவர்கள் வந்து நீங்க சொல்றது மாதிரி குடும்ப மானம் அல்லது குடும்ப மரியாதை, குடும்ப கௌரவம் இன்றைய தினம் வரதட்சணையே குடும்ப கௌரவத்துக்காக நான் வரதட்சணை வாங்க மாட்டேன்னு எந்த ஆம்பளையும் சொல்றது கிடையாது. ஆனா வரதட்சணை வாங்கினா கூட புகார் கொடுக்க கூடாது, அதுதான் குடும்ப கௌரவம் சொல்றாங்க. இப்ப பாலு சொன்னார் பாத்தீங்களா, இந்த உடனே ஒரு கருத்து, பெண் சுதந்திரத்துக்காக பேசுறவங்க குரல் உயர்த்தி பேசுவாங்க, அவங்க குரலே ஒரு மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்றாரு. பேச விட மாட்டாங்க. நான் எப்படி சொல்லாம இருக்க முடியுதா? நான் சொல்லும் பொழுது நான் ஒரு செய்தியை சொல்லணும்னா கேட்டுட்டு பிறகு சொல்லுங்கன்ற, நான் ஒண்ணும் சொல்லல. உங்களுக்கு எல்லா சுதந்திரம், நீங்க கடைசி வரைக்கும் பேசாம இருக்க சொல்லுங்க, நான் இருக்கேன், ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனால் நீங்க சொல்றது என்னன்னா ஒரு அழுத்தம், அந்த அழுத்தம் அந்த சொல்லக்கூடிய செய்தி என்பது சொல்ல விடுங்க. சரி, இப்ப நான் பேச விடாம பாலு பேசிட்டாரு, அதனால வந்து ஆண்களே இப்படிதான் வந்து பெண்களை பேச விட மாட்டாங்கன்னு நான் சொல்லலாமா? இன்னொன்னு, ஏன் பெண் உரிமைக்காகவோ எதுக்காகவோ ஒரு குரல் எடுத்து பேசுறவங்க ஓங்கி குரல் எடுத்து பேசக்கூடாதா? என்ன நினைக்கிறாங்கன்னா, அதை கூட நாங்க விரும்புற மாதிரி குரல்ல நீங்க பேசுங்க அப்படிங்கிறது கூட அந்த ஆதிக்க மனப்பான்மை தான். எப்பவுமே ஜாதியில பாத்தீங்கன்னா, ஆதிக்க ஜாதியில இருந்து பேசுற ஒரு குரல் ஒரு மாதிரிதான் இருக்கும். ஒரு சாதாரணமான ஒரு எளிய மனிதனை பார்த்து அவன் கீழ் ஜாதி அப்படின்னு நினைச்சாக்க, அவன் இப்படி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்கானே அப்படின்னா ஆதிக்க ஜாதியில இருந்து பேசுறவருக்கு பாத்தியா அப்படிம்பாரு. ஆனா கீழே இருந்து அடிபட்டவன் பேசும்போது குரல் வந்து வேகமா தான் வரும், ஏன்னா அது அடி வலி. அது மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் கூட ஆண்கள் பேசுறது இந்த கட்டுமானம் குடும்பம் எல்லாம் சரிதான், அங்க அடி வாங்கினதும் உத வாங்கினதும் ஒரு பெண்ணு. அப்போ அவங்க குரல் வந்து அலறிக்கிட்டு தான் வரும். அதை வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி நளினமா அழகா அந்த குரல் வந்து இந்த சினிமாவில தலை ஒதுக்கிட்டு போய் அந்த கட்டில விழுந்து அழற மாதிரி அழமாட்டாங்க. அது அசிங்கமா தான் இருக்கும், கேட்கறது கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அது உண்மை. இவர் மாதிரியே தான் ஒரு கருத்தை வந்து உச்ச நீதிமன்றம் சொல்லுது. அந்த 42,000 பெண்கள் மீது வந்து வழக்கு போட்டிருக்காங்க. அந்த 42,000 பெண்கள்ல ஒரு 20,000 பெண்களாவது அந்த குற்றத்தை செஞ்சாங்களா இல்லையான்னு தீர்ப்பு சொன்ன நீதிபதிகளுக்கு தெரியுமா? ஏன் நம்ம ஊர்ல வந்து அமெரிக்காவில இருந்து உட்கார்ந்துக்கிட்டு போன் பண்ணி, என்னடா மாமனார் வீட்டுல தீபாவளிக்கு என்ன சீர் வச்சாங்க, என்ன நீ இதெல்லாம் கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்கிற அக்கா தங்கச்சி இல்லையா? இங்க இருந்து உட்கார்ந்து காலைல என்னடி நீ டிகாஷன் போட லேட் ஆச்சு அப்படின்னு இங்க இருந்து அமெரிக்காவில இருக்கிற மருமகளை விரட்டுற மாமியார் இல்லையா? எல்லாம் இருக்கதான் செய்யறாங்க. அதனால இதெல்லாம் நடக்காத மாதிரியும் எல்லாமே பொய் அப்படின்னு சொல்றதுதான் தப்பு. நான் இன்னொன்னு சொல்றேன், பொய் வழக்குகள் உண்டு. நீங்க அதை தான் சரிப்படுத்தணுமே தவிர இந்த சட்டத்தையே தவறா பயன்படுத்துறாங்க. இந்த சட்டம் இல்லாட்டி என்ன, ஐபிசி இருக்கு, ஐபிசி இல்லாட்டி இன்னொன்னு இருக்கு, எது இருந்தாலும் சில பேர் தவற பயன்படுத்த தான் செய்வாங்க. ஆனா அதுக்காக வந்து இத மொத்தமாவே இந்த கருத்து உச்சநீதிமன்றமே சொன்னா என்ன ஆகும், அடுத்து இந்த சட்டமே தவறுன்னு ஆகும். இப்ப இருக்கிற சட்டத்தை எப்படி பயன்படுத்த வைக்கிறதுன்னே புரியாம இருக்கு. சரி, நம்ம ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.